மசகு எண்ணெய் அகழ்வினால் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த வருவாய் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் இல்லாது போயுள்ளதாக ஜாதிக ஹேல உரிமையவின் பொதுச் செயலாளர் பாட்டடி சாம்பிகரணவக்க குற்றம் சாட்டுகிறார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்று ஏகாதிபத்தியம் குறித்து கதைக்கின்றனர், மிலிபேனை தூற்றுகின்றனர். ஆனால் மிலிபேனின் பிரதம குருவான டோனி பிளேயருக்கு மிகவும் நெருங்கிய பில் கிரஹமுக்கு தான் இலங்கையில் எண்ணெய் அகழ்வில் ஈடுபட மஹிந்த ராஜபக்ச வாய்ப்பளித்தார். பில் கிரஹம் என்ன செய்தார்? திருட்டுத்தனமாக அதை விட்டார். $10 பில்லியன் சம்பாதித்தார். இறுதியில் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் போனது. கொழும்பு நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளின் மாநாட்டில் மதுரவாவே சோபித தேரர், எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து பாட்டலி சம்பிக்க ரணவக்க விமர்சித்தார். இங்கு ஒருமைப்பாடு இல்லாமல் போவதாக கூக்குரலிடப்படுகின்றது. மஹிந்த அறிந்திருந்த ஒருமைப்பாடு ஒன்றில்லை. அவருக்கு ஒருமைப்பாட்டை நாங்களும் மக்கள் விடுதலை முன்னணியும் தான் வழங்கினோம். 2005ஆம் ஆண்டில் ஒருமைப்பாடு குறித்து அவர் அறிந்திருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச 1994ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை சந்திரிகா பண்டர்நாயக்க அம்மையாரின் அமைச்சரவையில் இருந்தார். அந்த காலத்தில் ஒரு தடவையேனும் ஒருமைப்பாடு குறித்து கதைத்திருக்கின்றாரா என்பதனை முடியுமாக இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். ஒருமைப்பாடு ஒற்றையாட்சி குறித்து அந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் மாகாண சபை சட்டத்தில் ஏதேனும் ஒரு விடயத்தில் திருத்தங்களை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுக்கின்றார். பொய்தான் செய்கின்றார்கள். மாகாண சபைகளுக்கான 2 விடயங்களில் திருத்தம் மேற்கொண்டு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர். ஆனால் எதையும் செய்யவில்லை. 13வது திருத்தத்தை இல்லாது செய்வதற்கு எதிர்பார்த்துள்ள தலைவர் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற உள்ள தலைவர் தாம் என்று காட்டிக் கொள்கின்றார். இந்த நயவஞ்சகத்தை தான் நாங்கள் பிரித்தறிய வேண்டும். 2005ஆம் ஆண்டு நாமும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஒருமைப்பாடு குறித்து கதைக்கின்ற போது தேசப்பற்று தொடர்பாக பேசிக்கொண்டு பெசில் ராஜபக்சவை ஈடுபடுத்தி விடுதலை புலிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தார். எமில் காந்தனுடன் இணைந்து செயற்பட்டார். வெற்றி பெற்ற பின்னரும் ஜெயலங்கா திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கில் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளுக்கான செயற்திட்டத்தை எமில் காந்தனுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு வழங்கினார். அவ்வாறுதான் அவர் செயற்பட்டார். என்றும் அவ்வாறே வடகிழக்கு மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருக்கும் புலி உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கருணா அம்மான், பிள்ளையான், கேபி ஆகியோரை அருகில் வைத்துக் கொண்டு சிறிசேனவுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் கருணாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூறுங்கள். கேபியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூறுங்கள். தங்கம் எத்தனை டோன் கிடைத்தது? எத்தனை கப்பல்கள் கிடைத்தன? அவற்றை வெளிப்படுத்துங்கள். புலி தலைவர் வெறுமனே வரமாட்டார்கள். புலிகள் எம்முடனா இருக்கின்றார்கள். தற்போது புலி முத்திரையை குத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே பிரிவு ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இரத்த கலவரத்தை ஏற்படுத்த முற்படுகின்றனர். දේමළ සිංහල මුස්ලිම් අපි අතර ભેද කරලා වර්ගයා ભેද කරලා